சாணக்யா இன்டர்நேஷனல் அகாடமி உங்களுக்குள் இருக்கும் தலைவரை வெளிக்கொண்டு வரும் பியூர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி மற்றும் இணைய வழி மார்ச் 16 முதல். கான்டாக்ட் 7338824242. கோயில் யானை ஒன்று குளித்துவிட்டு பட்டையை போட்டுக்கொண்டு பார்ப்பதற்கே பக்தி பரவசமாக ரோட்டில் நடந்து வந்து கொண்டிருந்தது. அப்போது ஒருவர் மட்டுமே செல்லக்கூடிய பாதை வரும்போது எதிரே ஒரு பன்றி சேற்றில் விழுந்து பிறண்டு சேரும் சகதியுமாக வாளை ஆட்டிக்கொண்டே வந்து கொண்டிருந்தது. அதை கவனித்த கோயில் யானை ஒரு ஓரமாக ஒதுங்கி நின்று அதற்கு வழிவிட்டது. அந்த பாதை கடந்து வந்த பன்றி எதிரே வந்த பன்றியிடம், பார்த்தாயா, இவ்வளவு பெரிய யானை எனக்கு பயந்து நடந்து கொள்கிறது என்று சிரித்தது. அப்போது கோயில் யானையிடம் இன்னொரு யானை, இந்த பன்றிக்கா நீ பயந்து நடந்து கொண்டாய் என்று கேட்டது. நான் அந்த பாதையில் செல்லும் போது என்னுடைய கால் தவறு இடறிவிட்டால் அந்த பன்றி நசுங்கிவிடும். மேலும் நான் குளித்து சுத்தமாக இருக்கிறேன். அந்த பன்றியின் மீதுள்ள சேறு என் மீது பட்டுவிட்டால் நான் மீண்டும் அசுத்தமாகி விடுவேன். அதனால் தான் ஒதுங்கிக் கொண்டேன் என்றது. இது ஒரு மேடையில் புரட்சி தலைவி அவர்கள் பேசும்போது நான் கேட்டு ரசித்தது. அன்று முதல் கோயில் யானையாக இருக்க நான் கற்றுக்கொண்டேன். நீங்களும் கோயில் யானையாக இருக்க கற்றுக்கொள்ளுங்கள். வாழ்க வளமுடன். கோயில் யானை ஒன்று குளித்துவிட்டு பட்டையை போட்டுக்கொண்டு பார்ப்பதற்கே பக்தி பரவசமாக ரோட்டில் நடந்து வந்து கொண்டிருந்தது. அப்போது ஒருவர் மட்டுமே செல்லக்கூடிய பாதை வரும்போது எதிரே ஒரு பன்றி சேற்றில் விழுந்து பிறண்டு சேரும் சகதியுமாக வாளை ஆட்டிக்கொண்டே வந்து கொண்டிருந்தது. அதை கவனித்த கோயில் யானை ஒரு ஓரமாக ஒதுங்கி நின்று அதற்கு வழிவிட்டது. அந்த பாதை கடந்து வந்த பன்றி எதிரே வந்த பன்றியிடம், பார்த்தாயா, இவ்வளவு பெரிய யானை எனக்கு பயந்து நடந்து கொள்கிறது என்று சிரித்தது. அப்போது கோயில் யானையிடம் இன்னொரு யானை, இந்த பன்றிக்கா நீ பயந்து நடந்து கொண்டாய் என்று கேட்டது. நான் அந்த பாதையில் செல்லும் போது என்னுடைய கால் தவறு இடறிவிட்டால் அந்த பன்றி நசுங்கிவிடும். மேலும் நான் குளித்து சுத்தமாக இருக்கிறேன். அந்த பன்றியின் மீதுள்ள சேறு என் மீது பட்டுவிட்டால் நான் மீண்டும் அசுத்தமாகி விடுவேன். அதனால் தான் ஒதுங்கிக் கொண்டேன் என்றது. இது ஒரு மேடையில் புரட்சி தலைவி அவர்கள் பேசும்போது நான் கேட்டு ரசித்தது. அன்று முதல் கோயில் யானையாக இருக்க நான் கற்றுக்கொண்டேன். நீங்களும் கோயில் யானையாக இருக்க கற்றுக்கொள்ளுங்கள். வாழ்க வளமுடன்.